வணக்கம் சென்டம் ஆப் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் கபிலன். நம்ம டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னா ஆகஸ்ட் 5ஆம் தேதி. அதுக்கு முன்னாடி சென்டம் ஆப்பில் ஆன்லைன் எக்ஸாம்ஸ் போயிட்டுருக்கு, ஆன்லைன் அல்காரிதம் டெஸ்ட் போயிட்டுருக்கு. கீழே தெரிகிற நம்பரில் கால் பண்ணி உங்களை ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கி உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்ன இருக்குன்னு இம்பார்ட்டன்ஸ் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு, சமீபத்தில் உலக லெஜெண்ட்ஸ் சாம்பியன்ஷிப், அதாவது வேர்ல்டு சாம்பியன்ஸ் லீக் 2025 பட்டத்தை எந்த அணி வென்றிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்கா ரீசெண்டாக பாகிஸ்தானுக்கு எதிராக விளையாடி இந்த சாம்பியன்ஷிப்பை வென்றிருக்கு. யாரோட இதுனா ஏபிடி வில்லியர்ஸ் அவரோட இது மூலயமா. ஓகேவா, இதுதான் எங்கே இந்த விளையாட்டு நடந்திருக்கு அப்படின்னா பர்மிங்காமில் உள்ள எட்ஜ் பாஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்டேடியத்தில் நடந்திருக்கு. ஓகேங்களா, சாம்பியன்ஷிப் ஆஃப் லெஜெண்ட்ஸ் 2025 பாகிஸ்தான் சாம்பியன்கள் 9 விக்கெட் வித்தியாசத்தில் சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணியிருக்கு. அப்புறம் இந்த விளையாட்டு நடப்பு நிகழ்வுகள் என்ன அப்படின்னா, இப்போதைக்கு ரீசண்டாக என்னென்ன விளையாட்டுலலாம் யார் யார் என்னென்ன அவார்டு வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்கு. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எல்லாமே இதை ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஓகேவா, டெய்லியும் ஏன் இதேமாரி கொடுக்குறோம் அப்படின்னா, டெய்லி இதை படிக்க நமக்கு ரீகால் பண்ண இது மறக்காது. ஓகே, அதனால தான். ஸோ வெஸ்ட் இண்டீஸ் அணியின் மூத்த ஆல்ரவுண்டர் யார்? ஆண்ட்ரே ரசல் ஓய்வு பெறாரு. ஐசிசியோட தலைமை நிர்வாக அதிகாரி, அதாவது சிஇஓவா சன்சோக் குப்தா சிஇஓ. இதோட பிரசிடென்ட் தான் தெரியும், அமித்ஷா பையன். ஓகே, இது இப்போதைக்கு நடந்த 5 உமன் வேர்ல்டு கப்பில் யாரெல்லாம் ப்ரைஸ் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இந்த ஆப்ரேஷன்ஸும் நேற்றுலாம் பார்த்தோம். ஸோ ஒவ்வொரு டைமும் புதுசாக உங்களுக்கு கொடுக்கும்போது இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இதெல்லாம் ஆல்ரெடி நேற்றுக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸில் கொடுத்தது தான். அப்புறம் இன்றைக்கி உண்டான கரண்ட் அஃபேர்ஸில் இந்தியாவின் முதல் மின்சார அங்கன்வாடி எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா. ஓகே, மகாராஷ்டிராவில் எந்த கிராமத்தில் அப்படின்னா வதம்னா கிராமத்தில், நாக்பூர் மாவட்டத்தில், மகாராஷ்டிராவில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதோட திட்டம் எதுக்காக அப்படின்னா, மிஷன் பால் பராரியின் கீழ் இந்த முன்னோடி திட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, இது எதுக்காக இந்த திட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா, கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புற கல்வி இடைவெளியை குறைப்பதற்காக. நகர்ப்புறங்களில் கல்வியோட தரம் வேற மாதிரி இருக்கும், கிராமப்புறங்களில் கல்வியோட தரம் வேற மாதிரி இருக்குங்கனால ரெண்டுத்துக்கும் உண்டான வித்தியாசத்தை குறைக்கிறதுக்காக இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. ஓகேங்களா. அப்புறம் மகாராஷ்டிராவோட சின்ன சின்ன ஃபேக்ட்ஸு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இப்போ இதெல்லாம் கேட்குறாங்க. மகாராஷ்டிராவோட தலைநகரம் எது அப்படின்னா மும்பை. முதல்வர் யார்? தேவேந்திர ஃபட்னாவிஸ், பிஜேபி கட்சியை சேர்ந்தவர். கவர்னர் யார்? சிபி ராதாகிருஷ்ணன். இப்போ ரீசெண்டாக மகாராஷ்டிராவில் சில நடப்பு நிகழ்வுகள் நம்ம ஒவ்வொரு இதுலேயும் பார்த்துருக்கோம். ஓகேவா, இது இப்போ கால்நடைகளுக்கு ஒரு தோலில் ஒரு நோய் மாதிரி சவுப்பாக வர்றதுன்னு சொல்லிட்டு ஒரு தடவை பார்த்தோம் இல்லைங்களா, அதான் எல்எஸ்டி மகாராஷ்டிராவில் பூனே மாவட்டத்தில் வந்ததை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி டாக்டர் எம்எஸ் ராதாகிருஷ்ணனுக்கு சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சரல் டே அப்படின்னு சொல்லிட்டு அவரை இறந்த விஷயத்தை சுவாமிநாதன் நினைவாக கொண்டாடுறாங்க. அதுக்கப்புறம் புகழ்பெற்ற திரிம்பகேஸ்வர் சிவன் கோவில் எங்கே இருக்குன்னா, பெரிய கருப்பு சந்தை பற்றி மோசடியை நாசிக் கிராமப்புற போலீஸார் அம்பலப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ சர்வஜனிக் கணேஷ சவ் அப்படிங்கிற ஒரு மாநில விழாவாக மகாராஷ்டிராவில் கொண்டாடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் டிஜிட்டல் அருங்காட்சியகம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் மகாராஷ்டிராவில் ஜெய்சல்மாரில் இருக்குது. ஓகேங்களா, அபய பிரபாவனான்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுங்க. டெய்லி நம்ம இதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் தான். ஸோ அப்புறம் இந்தியாவோட முதலில் நகரங்கள், மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள். ஸோ இந்தியாவோட கடலோர காவல் படைக்கான இந்தியாவின் முதல் உள்நாட்டு ஹோவர் கிராஃப்ட் எது? கோவாவில். அதுக்கப்புறம் ஹைட்ரஜன் ட்ரெயின் எங்கே விட்டாங்கன்னா சென்னையில் ஐசிஎஃப் தயாரித்தது.
அப்புறம் இந்தியாவோட முதல் ஏஐ நகரம் எது அப்படின்னா லக்னோ உத்தரப்பிரதேசில் இருக்கு. அப்புறம் ஏஐ அடிப்படையிலான சாலை பாதுகாப்பு எங்கே அப்படின்னா உத்தரப்பிரதேசம். அப்புறம் இந்தியாவோட முதல் அக்வாடெக் பூங்கா எங்கே இருக்குது அப்படின்னா கவுஹாத்தி அஸ்ஸாமில். அப்புறம் பிட்ஸ் பிளான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏஐ வளாகம்னு ஆந்திர பிரதேசில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, பிட்ஸ் பிளான் யூனிவர்சிட்டி. ஸோ இதெல்லாம் நம்ம டெய்லியும் பார்த்தது தான். டெய்லி இதேமாரி பார்க்க எதுனாலனா படிக்க நமக்கு ஒரு ரிவிஷன் பண்ணுறதுனால நமக்கு ஈஸியாக மனப்பாடம் ஆகிடும். அதனால தான் ஆல்ரெடி பார்த்தது தான். அப்புறம் இது சதுரங்க மின் விளையாட்டு உலகக்கோப்பையின் உலகக்கோப்பையின் முதல் பதிப்பை வென்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்னஸ் கார்ல்சன். இவர் நார்வேயை சேர்ந்தவர். செஸ் தரவரிசையில் இவர் தான் முதல் ரேங்கில் ஃபர்ஸ்ட் ரேங்கில் இருக்கிறார். ஓகேவா, இவர் தான் மேக்னஸ் கார்ல்சன். இடபிள்யூசி சாம்பியன்ஷிப் செஸ் சம்மந்தமாக இப்போ ரீசெண்டாக நடந்த அனைத்து இந்தியா சம்மந்தமாக வேர்ல்டு சம்மந்தமாக என்னென்ன சாம்பியன்ஸ்லாம் யார் வாங்கியிருக்காங்க, பெஸ்ட்டாக அந்த குரோனாலஜிக்கல் ஆர்டரில் இது கேட்பாங்க, யாரெல்லாம் கிராண்ட் மாஸ்டர் அவார்டு வாங்கினாங்க அப்படின்ட்டு. இப்போ ரீசெண்டாக 88வது ஃபைடு வேர்ல்டு கப்பில் யார் திவ்யா தேஷ்முக் வாங்கினதுனால, சாம்பியன்ஷிப் வாங்கினதுனால அவங்களும் 88வது கிராண்ட் மாஸ்டராக பதிவாயிருக்கு. அப்புறம் ஹரி கிருஷ்ணன் அவரும் வந்து 87, எல்ஆர் ஸ்ரீஹரி 86, இதையும் நோட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபைடோட வைஸ் பிரசிடென்ட் யார் அப்படின்னா ஆனந்த் அவர்கள், நம்ம இந்தியாவை சேர்ந்த ஆனந்த் அவர்கள், செஸ் கிராண்ட் மாஸ்டர் அவர் தான். அதுக்கப்புறம் இப்போதைக்கு நடந்த போட்டியில் 1வது பதிப்பு மேக்னஸ் கார்ல்சன் நார்வேவை சேர்ந்தவர், அவரு சாம்பியன்ஷிப் பட்டம் வாங்கியிருக்கிறார். அப்புறம் பிரக்யானந்தா எங்கே வாங்கினாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் சென்னையை சேர்ந்தவர். உசஸ் கப் மாஸ்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு கப்பை அவரும் வின் பண்ணியிருக்காரு. அவரும் வந்து கிராண்ட் மாஸ்டர்ஸ் தான். அதுக்கப்புறம் அர்மானியாவில் ஜெர்முகில் அரவிந்த் சிதம்பரங்கிறவங்க சாம்பியன்ஷிப் பட்டம் வென்றிருக்கிறார். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் எழுதி வச்சுங்க. அப்புறம் 4வது கொஸ்டின், 2025ஆம் ஆண்டில் ஜூலை புயல், ஜூலை ஸ்ட்ரோம்னு சொல்லுவாங்க, மிகப்பெரிய கடற்படை பயிற்சி நடத்திய நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா. சாரி, ரஷ்யா இல்லை, ரஷ்யா வந்து ஜூலை 23, 27 2025 இந்த ஜூலை புயல் ரஷ்யா ஸ்ட்ரோம் அப்படிங்கிற ஜூலை ஸ்ட்ரோம் அப்படிங்கிறது ஒரு முக்கிய கடற்படை பயிற்சியை தொடங்கினாங்க. ஓகேவா, இது எங்கெங்க அப்படின்னா காஸ்பியன் சி, பால்டிக் சி, ஆர்டிக் ஓஷன், பசிபிக் ஓஷன், இதிலெல்லாம் இந்த பயிற்சியை அங்கே நடைபெற்றினாங்க. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக ரஷ்யாவில் நிலநடுக்கம் 8.7 மேக்னிடியூட்ல நிலநடுக்கம் ஏற்பட்டது. இதனால சுனாமியும் ஏற்பட்டதா சொல்றாங்க. பட் பெருசாக பாதிப்பு இல்லை. அந்த கேம்பக்டவ் அப்படிங்கிற ஒரு பெனின்சுலால நடந்துச்சு. இதில் எத்தனை என்ன கலந்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 போர் கப்பல்களும் 120 விமானங்களும் அப்புறம் 10 கடலோர ஏவுகணை பேட்டரிகளும் அப்புறம் 15,000 பணியாளர்களும் இதில் இந்த பயிற்சியில் கலந்துக்கிறாங்க. அப்புறம் ரஷ்யாவோட என்ன இருக்கு இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் அப்படின்னா ரஷ்யாவோட தலைநகரம் மாஸ்கோ, நாணயம் வந்து ரஷ்யா ரூபில். அது எந்த கண்டத்தை சேர்ந்துருக்குன்னா ஐரோப்பிய ஆசியா கண்டத்தை சேர்ந்துருக்கு. இதோட அதிகாரப்பூர்வ மொழி என்னன்னா ரஷ்யா. பிரதமர் வந்து இப்போ யார் இருக்காருன்னா மிகைல் மிஷுஸ்டின்ங்கிறவர். ஜனாதிபதி எப்போதும் விளாடிமிர் புட்டின் அவர் தான். அப்புறம் இப்போ சொன்னோம் இல்லைங்களா, இப்போ ரீசெண்டாக நடந்தது கம்சட்கா பெனின்சுலா, அதாவது தீபகற்பத்தில் 8.7 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் அங்கே ஏற்பட்டிருக்கு. இதனால ஏசியாவில் இருக்கிற வல்கனோஸும் உயிர் பெற்றிருக்கு. அப்புறம் 16 வயதுப்பட்ட குழந்தைகளுக்கு யூடியூப் பயன்படுத்த தடை செய்யப்பட்டது ஆஸ்திரேலியா தான். ஆஸ்திரேலியாவில் 16 வயசுக்கு குறைவா யார் வந்து யூடியூபும் பார்க்கக்கூடாது அப்படின்னு தடை வித்திருக்கு. அது யூடியூபுக்கு மட்டும் இல்லை, இன்ஸ்டாகிராம் பார்க்கக்கூடாது, அதுக்கப்புறம் ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு,
இது எதையுமே அண்டர் 16 ஏஜுக்கு உள்ளவங்க ஆஸ்திரேலியா உள்ளவங்க எதுவுமே பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா நாடு தடை செய்யப்பட்டிருக்கு. ஸோ அதான் இது ஓகேவா. உலகிலேயே முதன்முறையாக டிசம்பர் 2025 முதல் டிசம்பர் 2025க்கு அப்புறம், அதாவது ஜனவரி 1க்கு அப்புறம் அவங்க யாருமே பார்க்கக்கூடாது. ஓகேவா. இப்போதைக்கு ஆஸ்திரேலியா தலைநகரம் என்ன? கான்பெரா. நாணயம் ஆஸ்திரேலியா டாலரு. பிரதமர் அந்தோனி அல்பானிஸ். அது தெரிஞ்ச விஷயம்தான். அப்புறம் நடப்பு நிகழ்வுல இதெல்லாம் என்ன நடந்திருக்கு ஆஸ்திரேலியா சம்மந்தப்பட்டது அப்படின்னா, ஆஸ்திரேலியா நடத்திய ஒரு பெரிய இருதரப்பு ராணுவ பயிற்சி யாருன்னா தாலிஸ்மேன் சேபர் அப்படிங்கிறது. இது இந்தியா மற்றும் 18 நாடுகளுடன் இணைந்து நடந்தது தாலிஸ்மேன் சேபர் அப்படிங்கிறது. அப்புறம் 2022 ஆஸ்திரேலியா நடைபெற இருக்கும். 2026 ஏஎஃப்சி மகளிர் ஆசிய போட்டி அங்கதான் நடக்க போகுது. அது என்னன்னா, அது மகளிர் கால்பந்து அணி போட்டி. அப்புறம் குவாட் உறுப்பினர்கள் யார் யார் இருக்காங்கன்னா அப்படின்னா, இந்தியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் மற்றும் அமெரிக்கா. குவாட்னா 4. சமீபத்தில் எந்த மாநிலம் சஃபாய் கரம்சாரி ஆணையம் நிறுவப்பட்டதாக அறிவித்தது? சஃபார் கரம்சாரி அப்படின்னா என்னன்னா பீகார் தான் இது. ஓகேவா. பீகாரு இந்த சஃபார் கரம்சாரி அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. பீகாரோட முதலமைச்சர் யாரு? நிதிஷ்குமார் இருக்கார் இல்லைங்களா, அவர் தான் அறிவிச்சிருக்கார். இந்த சஃபார் கரம்சாரி ஆணையம் அவங்க தான் வந்து இந்த ப்ரெஸ்ஸில், அதாவது பத்திரிகை துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு பென்ஷன் அறிவிச்சிருந்தாங்க. அது முன்னாடி 6000 கொடுத்துக்கிட்டு இருந்தது. இப்போ 15000 உயர்த்தியிருக்காங்க. இந்த சஃபாய் கரம்சாரி ஆணையத்தை அமைப்பதாக அறிவித்தவர். இது எதை பற்றி இந்த இது சொல்லுதுன்னா, இந்த ஸ்கீமு துப்புரவு தொழிலாளர்கள்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதாகவும், சமூக நலன், பாதுகாப்பு, கல்வி, சுகாதாரம் அனைத்தையும் மேம்படுத்துறதுக்காக ஏற்பட்டது தான் இந்த சஃபாய் கரம்சாரி அப்படிங்கிறது. இதுக்கு முன்னாடி சமீபத்திய வாரங்களில் பீகார் முதல்வர் மாநிலத்தில் தேர்தல் அதாவது பீகார் பத்ரகர் சம்மான் ஓய்வூதிய திட்டம், பீகார்ல பத்ரகர் சம்மான் ஓய்வூதிய திட்டம் அறிவிச்சிருந்தாங்க. அதாவது எதுலன்னா பத்திரிகையாளர்களுக்கு ஓய்வூதிய திட்டம் 6000லேருந்து இப்போ 15000 உயர்த்தியிருக்காங்க. அவ்வளோதான். பீகாரோட சின்ன ஃபேக்ட்ஸ் என்ன அப்படின்னா, தலைநகரம் பாட்னா, முதல்வர் நிதிஷ்குமார், கவர்னர் ஆரிஃப் முகமது கான். அப்புறம் இப்போ ரீசெண்டாக நம்ம போன கரண்ட் அஃபேர்ஸ்லாம் பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி உள்ளதில் பீகாரில் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் அதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்கு. ஓகே, இதை அப்படியே பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம். Send a map. You dare to dream, we care to accomplish.